Okay, next sum. A fraction becomes 9 by 11 if 2 is added to both the numerator and denominator. If 3 is added to both the numerator and denominator, it becomes 5 by 6. Find the fraction. Fraction na enadhu? P by Q formula irukkiradhu. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த P by Qல இருக்கிறதுல P ஓட ப்ளஸ் 2 Q ஓட ப்ளஸ் 2 நான் போட்டேன் அப்படின்னா 9 by 11 வருது. அப்போ அதே தான் செகண்ட். அதே நம்ம ப்ளஸ் 3 ஆட் பண்ணும்போது 5 by 6 5 by 6ன்னு வருது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஃப்ராக்ஷனை கண்டுபிடிங்க, P by Qவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம யூஸ்வலாக நம்ம தெரியாததை XY நீங்கள் எடுக்கிறோம். ஸோ XY வச்சே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது let the fraction be x by y. இப்போ என்ன பண்ணுறாங்க, x by y plus 2 equal to என்னது 9 by 11 வருது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அதே x by y ஓட ப்ளஸ் 3 ஆட் பண்ணுறாங்க. போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 3 ஈக்குவல் டு என்னது 5 by 6. இதுதான் வந்து என்னென்னா செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்லேயுமே நம்ம ஒர்க் பண்ணுவோம். இது என்னது இப்படி ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அதை சிங்கிள் யூனிட் இருக்கிற மாதிரி நம்ம மாற்றுவோம் இல்லையா. ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது நமக்கு போட டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் ஃபஸ்ட்டு மாற்றுறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போது 11 into x plus 2 equal to 9y plus 2. இப்போ இது என்ன பண்ணலாம், 11x plus 22 equal to 9y plus 18. அப்போ எல்லாமே ஒரு பக்கம் மாற்றிக்கலாமா. அப்போது 11x minus y equal to 18 minus 22 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ 11x minus 9y equal to minus 4. இதுதான் நமக்கு கிடைக்கிற தேர்ட் ஈக்குவேஷன், கிளியர் ஈக்குவேஷன்னே சொல்லலாம். ஓகே, தென் செகண்ட் ஈக்குவேஷனை நான் வந்து ஜஸ்ட் மாற்றுறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 6 into x plus 3 equal to 5 into y plus 3. இப்படி மாற்றிக்கிறேன். ஓகேவா. ஸோ 6x plus 18 equal to 5y plus 15. இப்போ 6x minus 5y வேரியபிள்ஸ்லாம் ஒரு பக்கம், கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம், minus 18. ஸோ 6x minus 5y equal to minus 3. இப்போ என்ன பண்ணலாம், இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சி இன்னொரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம். ஒரு ஈக்குவேஷன் வந்து எக்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷனில் போடும். இப்போ இங்கேருந்து நம்ம எக்ஸ் மாற்றுவோம். ஓகேங்களா. இப்போ x is equal to 11x equal to என்ன வரும், minus 4 plus 9y. அப்போ x is equal to என்ன வரும், minus 4 plus 9y divided by 11 வரும். இப்போ இங்கே போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். புட் x is equal to minus 4 plus 9y divided by 11 in equation 4. எந்த ஈக்குவேஷன்லேருந்து ஃபைண்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க வேறு ஒரு ஈக்குவேஷனில் போய் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதை வந்து எப்போயும் மறந்துடவே கூடாது. ஸோ 6 minus 4 plus 9y divided by 11 minus 5y equal to minus 3 அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா. இங்கே என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். அப்போது 6 minus 4 plus 9y divided by 11 minus 5y into 11 divided by 11 equal to minus 3 போடலாம். ஓகேங்களா. இப்போ எல்சிஎம் எடுத்து மொத்தமாக இந்த 11 மெர்ஜ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 11 இங்கே கொண்டு போவோம். ஸோ நான் டேரெக்டாக எழுதிக்கிறேன். அண்ட் தென் இந்த 6ஐ நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதுக்கிறேன். 6ஐ ஃபஸ்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணேன். இப்போ minus 24 plus 9 6 54y minus 55y divided by 11 வரும். divided by 11 equal to minus 3 வரும். இந்த 11 நான் இந்த பக்கம் போய் டேரெக்டாக நான் மாற்றி எழுதிக்கிறேன். ஓகேங்களா. into 11 அப்போ என்ன வரும், minus y equal to minus 33 plus 24. இங்கிட்ட இருக்க minus 24 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 24 ஆகிடும். இங்கே நம்ம சேம் டிஃப்ரெண்ட் சிம்பிள் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவோம். ஆனால் எந்த நம்பர் பெரிய நம்பரோ அதோடைய சிம்பிள் தான் போடும். ஸோ 54 minus 55 1 ஒய்ன்னு வரும். 1 முன்னாடி போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஓகேங்களா. இப்போ ஒய்யை நம்ம கேன்சல் பண்ணுவோம். இப்போ 33ல் 24 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், -9 வரும். அப்போ y is equal to என்னது
9 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணி போட்டுருவோம். ஓகேங்களா? இப்போ y இஸ் ஈக்குவல் டு 9 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போது எக்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ எக்ஸோடைய வேல்யூவில் நம்ம போய் போட்டு பார்க்கலாமா இங்கே? ஓகேங்களா? இப்போ y இஸ் ஈக்குவல் டு 9னா x இஸ் ஈக்குவல் டு -4 ப்ளஸ் 9 × 9 டிவைடட் பை 11. இப்போ என்ன வரும்? -4 9 9s are 81 டிவைடட் பை 11 வரும். அப்போது 77 டிவைடட் பை 11 வரும். which means x is equal to 7. அப்போது the fraction ஃபைனலாக வந்து என்னது நம்ம ஃப்ராக்ஷன் எழுதணும். therefore the fraction is x by y தான் நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா? the fraction is x வந்து என்னது 7 y வந்து என்னது 9 ஸோ 7/9. the fraction is 7/9 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணி எடுத்து எழுதணும். ஓகே, then next is 5 years hence the age of Jacob will be the 3 times of his son. 5 years ago Jacob's age was 7 times that of his son. What are their present age? 5 years hence அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 5 years after அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 5 வருஷத்துக்கு அப்புறம் ஜேக்கப்போடைய ஏஜ் வந்துன்னா 3 times of his சன்னாக இருக்க போகுது. அண்ட் தென் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 5 இயர்ஸ் ஆகும், அதாவது இப்போ ப்ரெசென்ட்லேருந்து ஜேக்கப்போட ஏஜ் என்னென்னா 7 times of his சன்னாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? அவங்க 2 பேரோடைய ப்ரெசன்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற அவங்களுடைய ஏஜை கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம்? ஜேக்கப்போட ஏஜை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் அவங்க சன்னுடைய ஏஜை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 5 years hence அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் x + 5 என்னவா இருக்குது? 3 times of his சன்னாக இருக்குது. அதாவது 5 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் சன்னோட ஏஜ் என்னவாயிடும்? y + 5 ஆகிடும். அது எப்படி இருக்குது? 3 times of his ஏஜ்க்கு இருக்குது. இதுதான் வந்து என்னென்னா நமக்கு சொல்லியிருக்க ஃபஸ்ட்டு திங். ஓகேங்களா? இதை நம்ம ஜஸ்ட் நம்ம மாற்றி எழுதிப்போம். x + 5 = 3y + 15 எழுதிப்போம். அண்ட் தென் எல்லாத்தையும் கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ்லாம் சேம் சைட் கொண்டு வந்துப்போம். x - 3y = 15 - 5 என்னென்னா 10 வரும். டேரெக்டாக நான் எழுதிக்கிறேன். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் 5 இயர்ஸ் ஆகும், 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னா x - 5 இப்போ இருக்க ஏஜ் என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? ப்ரெசன்டேஜ். இது எல்லாமே என்னென்னா ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஏஜ். ப்ரெசன்டேஜை தான் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துருக்கோம். அதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னா ஜேக்கப்போட ஏஜ் 7 times half his son's ஏஜ். அதே 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ y - 5 அப்படி இருக்குது. இதையுமே நம்ம என்ன யூஸ்வலாக மாற்றி எழுத போகிறோம். 7y - 35 எழுதும். அப்போது x - 7y = என்னது? -30. இதுதான் வந்து என்னென்னா எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி எழுதலாம். அப்போது x = என்னது? 10 + 3y அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போது புட் x = 10 + 3y இன் ஈக்குவேஷன் 2. இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? புட் பண்ண போகிறோம். அப்போது 10 + 3y - 7y = -30. அப்போது -4y = இங்கேருந்து -10 + 10 இங்கிட்ட வந்து -10 ஆகிடும். -30 + -10 = nothing but -14 வரும். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் -4 = -40. இப்போ மைனஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். y = என்னது? 40/4ன்னு வரும். இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது? 10. அப்போ ஒய்யோட வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போய் புட் பண்ணோன்னா நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ x = 10 + 3 × 10 = nothing but x = 10 + 30 nothing but 40. அப்போ என்னது? ஜேக்கப் நான் ஃபைனலாக எடுத்துடலாம். எக்ஸ்னால் யாரோட ஏஜ் எடுத்துக்கிட்டோம்? ஜேக்கப்போட ஏஜ். இப்போ ஜேக்கப் ப்ரெசன்ட் ஏஜ் வந்து என்னது? 40. அண்ட் தென் அவருடைய சன்னுடைய ப்ரெசன்ட் ஏஜ் என்னது? 10. ஓகே, இந்த எக்ஸசைஸ் அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. அண்ட் தென் என்னென்னா இதே சம்ஸ் ஒரு வேளை எக்ஸாமில் கேட்டுட்டு ஜஸ்ட் சால்வ் மட்டும் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எலிமினேஷன் மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் எலிமினேஷன் மெத்தடில் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். இவ்வளோ கேல்குலேஷன்ஸ் ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து இவ்வளோ கேல்குலேஷன்ஸில் வராது. பட் எனி டே நீங்கள் என்ன மெத்தட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக ஃபீல் ஆகுதோ அந்த மெத்தடே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் மைனஸ் மாற்றும் போது, மல்டிப்ளிகேஷனில் இருக்க டிவிஷனில் மாற்றும் போது அண்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் தான் நம்ம என்னென்னா அதிக மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் தென் வைண்ட் அப் தென்.